நீங்க படைக்கப்பட்ட உயிர் சின்ன உயிர் சித்தரும்பு பெரிய உயிர் மதையானை எந்த ஜீவனாக இருந்தாலும் என்னை எதிர்த்து ஒருவன் எவன் வந்தால் நீட்டினவன் தலையிலே எல்லாம் தலை துண்டா போக வேண்டும். கத்தி வேண்டாம் அறுவாடுக்க வெட்ட வேண்டாம் கையை கொண்டு அப்படி நீட்டினா போதும் தலை துண்டா வெடிக்கணும். ஆமா அரக்கனை கண்டாரே அப்பா ஏ வல்லரக்கா ஏ அரக்கா இந்த உலகத்தை படைப்பதற்கு நாங்க என்ன பிரயாசப்பட்டு என்ன ஆசைப்பட்டு படைச்சிருக்கோம். நீ வந்ததும் நீ அழைப்பதற்கு ஒரு நிமிடத்தில் வரங்க கேப்பா ஏ அவ வல்லரக்கா ஏ அரக்கா ஏ மன்னவனே ஏ அப்பா இந்த வரம் உனக்கு வேண்டாம் இந்த வரம் உனக்கு வேண்டாம் பகவானோட வார்த்தை கேட்ட அந்த பத்தாசுர வல்லரக்கன் ஆண்டவனிடம் அதிலே அதற்கு ஏது சொல்வான் கேட்ட வரம் தந்தால் போதும் எனக்கு வேற வர வேண்டாம் ஐயா அத விருப்பமா தந்திடுங்க விமலனே பகவான் சொல்லிவிடும். இல்லை என்று ஆண்டவன் சொல்ல முடியுமா? முடியாது. இல்லை என்று சொன்னால் சத்தியினுடைய தோஷம் பிடிக்கும். அதனால் கண்டாரே அரக்கா இந்த வரம் உனக்கு நீ கேட்டவுடன் நான் தருகின்றேன். வரத்தை வைத்துக் கொண்டு நீதியோடு நேர்மையோடு நெறிமுறை தவறாமல் சத்தியம் தவறாமல் நேர்மையோடு ஆண்டு வந்த என்று சொன்னால் நான் தந்த வரம் உன்னை வாழ வைக்கும். நேர்மை தவறினாய் வச்சுக்கா என்ன நான் தந்த வரம் உன்னை கொல்லும். உன்னை கொல். நீ யார் தலையில கை வைக்கின்றாயோ அவன் தலை வெடிக்கும். போ தந்தேன் தந்தேன் என்று ஆண்டவன் சொன்னார் அல்லவா? தந்தேன் என்ற வார்த்தை கேட்டு அதற்கு அப்பமாவது ஏதாவது திருநர் வாங்கினானா? எங்களையே ஆண்டவனை கும்பிட்டானா? கும்பிடல. காரியம் முடிஞ்சு வந்துட்டான். ஆமா காரியம் ஆவத்திட்டையும் கடவுளை கால பிடிக்கும். ஆமா காரியம் முடிஞ்சதுல கடவுளை வணங்காமல் அரக்கனார்வன் வருகிறார். சிவனாரை வணங்காமல் வர்றான் அல்லவா? அந்த பகவானை மறக்காமல் இருந்த ஒரு மன்னர் பத்மாசுர வரத்தை வாங்கினார். கையில விட்டு வருவான் அந்த வல்லரக்கன் வார போது ஆதி வெள்ளி கையிலேயே அரக்கனுக்கு முன்னாலே அரக்கன்
அப்பா என்ன தெரியலையா ஐயா? நன்றாக பாரு. நான் தான் பாதாள நாட்டு மன்னன் பத்மாசூரன். ஆமா. என் பெயர் தான் வல்லரக்கல். வல்லரக்கல். நான் ஆண்டவன் நினைத்து 12 வருடமாக ஆமா ஏற்றமாக தவம் இருந்து வருகின்றேன். கடவுளை நினைத்தேன் ஐயா. கடிய தவம் இருந்தேன். அந்த கடிய தவத்தின் பெருமையினால் நீட்டினால் தீப்பிடிக்கும் வரத்தை ஆண்டவன் தந்திருக்கிறான். தொற்ற இடமெல்லாம் பிடிக்கும் வரத்தை தந்திருக்கிறான். நாரதன் இடத்திலே சொன்ன போது அந்த நாரத மாமுனிவன் அரக்கனை கண்டார். அந்த பகவானும் தந்தப்பாரும் நான் கொஞ்சம் பார்க்கணும். அந்த கடவுள் கொடுத்தவர் பார்க்க வேண்டும். நாரதனும் சொல்லுவார. நாரதன் வார்த்தை கேட்டார். வல்லரக்க என்ன சொல்ல? ஐயா நாரத மகாமுனிவரே, ஆண்டவன் சிவனார் எனக்கு தந்தேன் என்றுதான் சொன்னார். ஆமா. பட்டணமாகும் தரல, தீர்த்தமும் தரல, கெட்டியும் தரல. ஆமா. அரக்கன் சொல்றா என்ன கண்டார். நாரதன் சொல்கிறார், அப்பா என்ன ஆண்டவன் தந்தார் என்று சொன்னால் உன்னை தீர்த்தம் கொடுப்பார் அல்லது திருநீர் கொடுப்பார். ஆமா. இந்த உனக்கு ரெண்டுமே உனக்கு தரல பத்தியா? ஆமா. ஆண்டவன் உன்னை நல்லா ஏமாத்திட்டார். வரமே உனக்கு கொடுக்கல. இந்த வரமானது பொய்யான வரமாக மட்டும் இருக்குன்னு வச்சுக்காரக்கா. என்ன புவி தண்ணில் வாழ முடியாது. அவனி நாட்டு மன்னர் எல்லாம் உன்னை கண்டால் வல்லரக்கன் வருவான் என்று எதிர்பார்த்திருப்பார். அரக்கனுடைய முன்னால் அவர்கள் முன்னாலே வந்து உன்னை அழித்து விடுவார்கள். அப்பா இந்த வரத்தை இங்கே சோதித்து பார்த்துரு. ஆமா, சோதனை பார்த்துரு. இங்க சோதித்து பார்க்கல வச்சுக்கா. அங்க போனா நீ எப்ப வருவான்னு ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் 12 வருஷம் தவறு இருக்கணும். நீ தவறு இருக்க வேண்டாம், போனா போதும். கொத்தி கொலை வைத்துருவாங்க, பிள்ளை பிள்ளையா எடுத்துருவாங்க, செதுக்கிடுவாங்கப்பா. 55 தேசத்து மன்னர்களும் ஆளுக்கு ஒரு துண்டா கொண்டு போனாலும் 55 துண்டா கொண்டு வருவாங்க. ஓ வரவை நினைச்சுட்டாங்க இருக்காங்க என்று சொன்ன போது அரக்கன் ஆண்டவன் கொடுத்தவரன் நல்வரமா பொய்வரமா என்று சோதனை பார்க்க வேண்டும் என்று அரக்கனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கையும் ஓடாமல் காலும் ஓடாமல் இந்த கையா இந்த கையா ரெண்டு கையில எந்த கை வாங்க? அரக்கன் கையை நீட்டி வருகிற போது அரக்கனுக்கு பயந்து அமராதி தேவாதி தேவர்கள் எல்லாரும் ஓடுறாங்க. அனைவருமே ஓடுகிறார்கள். வானவரும் ஓடினார், மறையவரும் ஓடினார், மறந்தந்தி ஆதித்தன் சந்திரனும் ஓடினார். ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னேயம் ஓடினார், அன்னப்பட்சி வாகனத்தில் அயம்பிரமன் ஓடினார், எருமக்கிட வாகனத்தில் யமதருமன் ஓடினார், கலைமான் வாகனத்தில் வாயுபுத்திரன் ஓடினார், எருமக்கிட வாகனத்தில் யமதேவன் ஓடினார், புள்ளிமயில் மீதிலேறி சுப்பிரமணியன் ஓடினார், வாகனத்தில் சுப்பிரமணியன் ஓடினார், திருச்சாளி வாகனத்தில்